அண்ணன் சொன்னாங்க, நான் வந்து 20 பாம்பு படம் தான் எடுத்தேன். ஏன்னா எனக்கு எல்லாம் பாம்பு பேட்டர் ஆகி போச்சு. இதுக்கப்புறம் வரப்போறவங்க எல்லாம் அந்த பாம்பு தான் டச் பண்ணிட்டு போவாங்க. அண்ணன், மனிதர்களை வச்சு படம் எடுத்ததை விட நீங்க மிருகங்களை வச்சு படம் எடுத்துட்டு தான் இன்னைக்கும் நன்றி உள்ளவராக இருந்துருக்கீங்க திரையுலகத்துக்கு. அதனால நீங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க. நீங்க வந்து வாழ்க்கையில இப்படி ஒரு வாழ்ப்பு உங்களுக்கு கடவுளை கொடுத்ததுக்காக வேண்டி நீங்க பெருமைப்படுங்க. நீங்க தான் இன்னைக்கு வந்து ஒரு 10-50 ஜனாதிபதி அவார்டு வாங்குறதுக்கு சமம். ஏன்னா ஒரு மிருகங்களை வச்சு படம் ஒண்ணு அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரண மனித வச்சிருக்குது அவ்வளவு கஷ்டம்னா இது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்திருக்கும். அது எல்லாமே வெள்ளி விழா. நீங்க எடுத்த படங்கள் பாத்தீங்கன்னா எத்தனை சில்வர் ஜூபிலி. ஒரு ஆடி வெள்ளி படம் நான் போட்டா 100 நாள் பாடி சிவசக்தி இல்ல, துர்கா போட்டா 85 நாள். எந்த படம் ஓடிச்சு? உங்ககிட்ட படங்களுடைய விலை என்ன? 5 லட்சம் வாங்கினா 50 லட்சம் சம்பாதிக்கலாம். இன்னைக்கு 50 லட்சம் கொடுத்து வாங்கினா 5 லட்சம் சம்பாதிக்க கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி நீங்க ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். தேனாண்டல் பிலிம்ஸ் ராசியான கம்பெனி. நீங்க வாங்கின படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி. பாண்டியன் பிலிம்ஸ், நான் வாங்கின கரகாட்டக்காரன், புதிய பாதை, அண்ணகிட்ட மனைவி சொல்லிய மந்திரம், மகாதேவன், சகாதேவன் எல்லாமே நாங்க சம்பாரிச்சோம். அதுல வாங்கினதெல்லாம் சொத்து இன்னைக்கு பாதி போச்சு. இன்னைக்கு இருக்கிற சினிமாவுக்கு சொல்றேன். அதனால தேனாண்டால் பிலிம்ஸ் என்பது ஒரு மிகப்பெரிய ராசியான நிறுவனம். அதனுடைய புகழ் பெருமை வந்து அண்ணனுக்கு கிடைச்சதுக்காக வேண்டி மீண்டும் ஒரு முறை அண்ணன் நீங்க வந்து கடவுளுக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அப்புறம் பாம்பு என்றாலே படைய நடக்கும்வாங்க. இந்த திரைப்படம் இவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் வந்திருக்காங்க. இவங்களுடைய கூட்டணி ஆசீர்வாதத்துடன் வெகு விரைவில் வரக்கின்ற திரைப்படம் பிரம்மாண்டமான மிகப்பெரிய மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை வாழ்த்தி விடைபெறும். நன்றி. வணக்கம். மேடைக்கு வரையில இந்த விடுதலை சிரிச்சுக்கிட்டே இருந்தார். காரணம் வந்து நேத்து ஒரு அம்மா இதே மாதிரி ஒரு பங்கன்ல ரொம்ப அழகானவன்னு எங்களை சொன்னாங்க. இப்ப இன்னைக்கு இந்த அம்மா நீ வசீகரமானவன்னு சொல்றாங்க. ஒருவேளை பெண்கள் கண்களுக்கு அப்படி நான் தெரியறதுனான்னு தெரியல. அப்படிதான் இருக்கு. நேச்சுரல் தானே. என்ன விடுதலை நேத்தம் பாத்தீங்கல்ல. அமையும் சின்ன படங்கள் எல்லாத்துக்கும் நான் தியேட்டர் தரதா சொன்னாங்க. எல்லா தியேட்டருமே தர்றோம். பெரிய தியேட்டர் மட்டும் நாங்க மூடிட்டு போக வேண்டியதுதான். வெள்ளிக்கும் நான் படம் போட்டு ஆகணும். நீங்க 3 வருஷம் படம் எடுக்காம இருக்கலாம், நான் படம் போட்டே ஆகணும். அதனால திரையரங்களை காப்பது சின்ன படங்கள் தான். அந்த சின்ன படங்களை எடுக்கிற அனைவர்களுக்கும் நன்றி கூறி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் சொல்லிட்டாங்க, புதுசா சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. நண்பர் ராமநாதன் அவர்கள் சாதாரணமா ஒரு படத்தை வாங்க மாட்டாரு, ரொம்ப யோசனை பண்ணி தான் வாங்குவாரு. அவர் வந்து ஒரு நல்ல வியாபாரி அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அது உண்மைதான். அது அவர் தொட்டா இளையராஜா ஒரு பாட்டு பாடியிருக்காரு நினைக்கிறேன், ராஜா கையை வச்சா ராங்கா போனதில்லை. அது மாதிரி ராமநாராயணன் கை வச்சா அது ராங்கா போகாது. அது நிச்சயம், அது உறுதி. அது ஏன்னா சாதாரணமாக ஒரு கை வைக்கிறது இல்லை. சும்மா கண்ட இடத்துல கை வச்சுட்டு அப்படி இப்படிலாம் ரொம்ப நிதானமான ஒரு தயாரிப்பாளர். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் சினிமா துறையில் ஆக்டிவா இருந்து விநியோகம் பண்றதா இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்துல பிஸியா இருக்கிறாரு. அடுத்து அது ஒரு இந்த படத்தினுடைய வெற்றிக்கு ஒரு காரணம். ஒரு படத்தை பார்த்தாரு உடனே வாங்கிட்டாருனாவே அது ஒரு பெரிய வெற்றிக்கு அறிகுறி. அடுத்து சாக் சார் சொன்னார், 6 தரம் இந்த படத்தை பார்த்திருக்கேன். ஒரு படத்தை 6 தரம் பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த படத்துல விஷயம் இருக்குது. இல்லைன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துட்டு 2வது தரம் கூப்பிட்டா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அனுப்பிடலாம். 6 தடவை பார்த்திருக்காரு. ஆனா இது ஒரு காரணம் சொன்னாரு. ஆனா நான் அவர்கிட்ட நட்பு முறையில கேட்டுக்கிறேன். அவர் சொன்னார், சொல்லும்போது இந்த பெரிய படங்கள்லாம் இருந்துச்சு, அதனாலதான் இந்த சின்ன படத்தை வாங்கலன்னு. பெரிய படத்தை வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. சின்ன படத்தை உங்களை மாதிரி ஆளுங்க இது ஒரு மீடியா வாங்கி என்கரேஜ் பண்ணா ரொம்ப பெருசாயிடும். நாங்கெல்லாம் இன்னும் பெருசா சின்ன தயாரிப்பாளர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடும். அதனால பெரிய படங்களை விட சின்ன படங்களை வாங்கி அதுல பெருசா லாபம் சம்பாதிக்கலாம். ஏன்னா நீங்க உங்களுடைய முதல் படமே ஒரு சின்ன படத்தை வாங்கி பெரிய படமாக்கிய ஒரு பெரிய அது சாதிச்சு காட்டியிருக்கிறீங்க. நீங்க நான் நினைக்கிறேன் முதல் படம் அந்த காதலில் விழுந்தேன், அது ஒரு பெரிய படமாக்குனீங்க. நீ அதுல இன்னும் ஒரு பெரிய ஹீரோ உருவாக்குனீங்க. படம் ஓடும்போது அந்த ஹீரோ உருவாகிறார். அப்படி சின்ன படங்களை வாங்கி சின்ன ஹீரோக்களை பெரிய ஹீரோ ஆக்கணும்ட்டு எங்கள் சின்ன தயாரிப்பாளர் சங்கம் மூலமாக, சங்கம் கிடையாது, சின்ன தயாரிப்பாளர்கள் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இந்த படத்தை
காலையில் இன்விடேஷன் பார்க்கும்போது இதில் ஒரு ராகவ் என்பது யாருன்னு எனக்கு தெரியும், நான் பல தடவை பார்த்துருக்கிறேன். ஆனால் அவர் தான் இசையமைப்பாளர்னு போட்டிருந்துச்சு. இங்கே வந்த பிறகுதான் தெரிஞ்சது அவர் தான் தயாரிப்பாளர், அவர் தான் இசையமைப்பாளர், அவர் தான் ஹீரோ. அதாவது மல்டிஃபேஸ், பல முகங்கள் கொண்ட ஒருவர் அவர் வந்திருக்கிறாரு. அந்த வேகத்தோடு தான் வர்றாங்க. முதல்ல வர்றவங்க எல்லாம் சாதாரணமா வர்றதில்லை, ஒரு வேகம் இருக்குது அவர்கிட்ட. அந்த வேகத்தோட அந்த வெறியோட ஒரு புதுசா ஒண்ணு. இன்னைக்கு நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டா, சின்ன படங்கள் நல்ல படங்கள் ஓடும், சில நல்ல படங்கள் ஓட மாட்டேங்குது. அதுக்கு காரணம் டிக்கெட் ரேட்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்னை ஹீரோ ஆக்கிட்டு போயிட்டாரு. இங்க ஆக்சுவலா ஹீரோ ராமநாராயண் சார் என்னை பத்தியே பேசி என்ன ஹீரோ ஆக்கிட்டார். ரொம்ப நன்றி. சின்ன படங்களுக்கெல்லாம் இனிமே 2 பேர் வாங்கினா 3 பேர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே போல நான் ஒரு படம் 25ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறேன். என் படத்துல ஒரு தியேட்டர்ல ஒரு இடம் கொடுத்து 3 பேரா 2 டிக்கெட் வாங்கி பாக்குறதுக்கு கொடுத்தாருன்னா நானும் ஒரு நம்பி கடன் படுறேன். இப்படி அடுத்து ட்ரைலர். அதாவது ட்ரைலர் பார்க்கும்போதே ஒரு படத்தினுடைய, அதாவது அவர் மியூசிக் டைரக்டராகவும் சக்சஸ் இருக்காரு. எப்படின்னா இப்படிப்பட்ட படங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப முக்கியம். அது இப்படி கிரைம், ஒரு த்ரில்லு, ஒரு பாம்பு, இதுக்கெல்லாம் மியூசிக் ரொம்ப முக்கியம். அது அந்த ட்ரைலர்லயே அவர் அந்த பயத்தை, அந்த மியூசிக் கண்ணை மூடிட்டு கேட்டா அந்த மியூசிக்கே பயமா இருந்துச்சு. அதுவே அவருக்கு ஒரு பெரிய வெற்றி, ஒரு மியூசிக் டைரக்டரா. இப்படிப்பட்ட படங்களுக்கு அந்த அளவுக்கு அவர் அந்த யங் பிளட், அது புதுசா ஏதோ பண்ணணும், படமும் புதுசா இருக்குது, அவர் உழைப்பும் புதுசா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் தம்பி ராகவ் மிகப்பெரிய வெற்றி பெற இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. இந்த படத்தை பார்த்துட்டு வாங்கியிருக்க ராமநாதன் சார் அப்பாவோட உளுந்தூர்பேட்டை சண்முகம் அப்பாவோட ஸ்டூடெண்ட்டு. சார் இவ்வளோ படம் டைரக்ட் பண்ணியிருக்காருன்றத நினைக்கும் போதே பயமா இருக்கு. ஏன்னா ஒரு படம் டைரக்ட் பண்ணும்போதே பாதி ஆயில் போயிடுது நமக்கு. இவ்வளோ படம் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னா ஒரு ரோபோ மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர் எந்திரன் தான் நினைக்கிறேன் நான். அப்புறம் ராகவ் பொறுத்த வரைக்கும் நான் சிலம்பாட்டத்தில் நடிக்கும்போது கூப்பிட்டு பேசினா ஒரு ஃபேஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டா இருந்து இந்த கேரக்டர் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். இல்லை சார், ஒரு 15 டேஸ் கழிச்சு வரேன் பாருங்க அப்படின்னாரு. 15 டேஸ் கழிச்சு மீசெல்லாம் வச்சுட்டு வந்தாரு. ஒரு டயலாக் பேசினாரு. நான் பயங்கர எப்படி இவ்வளோ அடாப்ட் ஆனாரு அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறமேல ஷூட்டிங் டைம்ல கேரவன்ல இருக்கும்போது பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பார் அவரு. ஒரு பாட்டு நல்லா இருந்தது, என்னங்க இந்த சாங் நல்லா இருக்கே, யாருங்க மியூசிக்னா நான் தாங்க அப்படின்னாரு. என்னங்க மியூசிக் பண்ணுவீங்களாங்க நீங்க அப்படின்னா, ஆமாங்க மியூசிக்கும் பண்ணுவாங்க. என்னங்க டான்ஸ் ஆடுவீங்க, பாட்டு பாடுறீங்க, நடிக்கிறீங்க, மியூசிக்கும் பண்ணுவீங்க, வேற என்ன பண்ணுவீங்கன்னா அப்பப்போ போட்டோ எடுப்பேன் சார் அப்படின்னாரு. அப்புறம் அப்படியே கேமராமேன் ஆகி டைரக்டர் ஆயிடாதீங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு. அப்புறம் இந்த படம் டைரக்டர் நானும் ஃபர்ஸ்ட் ஷாட் பாம்பு வச்சு எடுத்தேன் என் படத்துல. அதுல ஹீரோயின்லாம் இல்லை, பட் இவர் மேல ஒரு பாம்பை எப்படி செட் பண்ணி கையை பிடிச்சி இழுத்தாருன்னு தெரியல, அந்த டெக்னிக்கை நான் கத்துக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு காலையில தினத்தந்தி திறந்த உடனே அந்த ராகவோட போட்டோ, இதை பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பேனர்ல ராகவ் நிக்கிறது வெரி வெரி நைஸ். அதுக்கப்புறம் ட்ரெய்லர் பார்த்தேன், அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஊர்ல உனக்கு ஒரு மேடை, ஒரு உயரத்தில் உனக்கு ஒரு மஞ்சம்னு ஒரு தடவை தான் கேட்டேன் நான். இவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு பாடல் வரிகளோட ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு ஸ்லோ டெம்போல ஒரு ஃபென்டாஸ்டிக் சாங்கை போட்டிருக்கிற என்னுடைய இசையமைப்பாளர். ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, இது தகவலுக்காக சொல்றேன். நான் ராகவ ரெண்டு தடவை அறிமுகப்படுத்தியிருக்கேன் ஒரே படத்துல. அவனை நடிகனாவும் அறிமுகப்படுத்தியிருக்கேன், அவரை இசையமைப்பாளராகவும் அறிமுகப்படுத்தியிருக்கேன். நான் 5 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஏனி ரொம்ப அழகா இருக்கல ஒரு இசையமைப்பாளராக நான் அறிமுகப்படுத்தினவர் தான் ராகவ். அதுக்கு முன்னாடி யூஎஸ்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தாரு. ஒரே ஒரு ராத்திரி ஒரு 5 பாட்டை அவர் போட்டு காமிச்சதை கேட்ட அடுத்த நிமிஷம் நான் இந்த பையன்கிட்ட ஸ்டஃப் இருக்குன்னு டெஃபினட்டா இவரை ஒரு மியூசிக் டைரக்டர் ஆக்கணும்னு ஆக்கினேன். அவரோட ஃபயர் அன்னைக்கு நைட் நான் பேசின 2 நிமிஷத்துல எனக்கு தெரிஞ்சது. நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற, என்ன தைரியத்துல இப்படி பார்த்துட்டு இருக்க, வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன்னு கேட்டேன். அவர் என்கிட்ட சொன்னார், எனக்கு ரொம்ப பெரிய ஆசையெல்லாம் இல்லை சார்,
ஒரு கமலஹாசன் ஆகணும், ஒரு பாலச்சந்தர் ஆகணும், ஒரு இளையராஜா ஆகணும். நிஜமாகவே அவருக்கு வந்து நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் உண்டு, டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு, மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு. டைரக்ஷன் மட்டும் நீங்க எல்லாம் சரவணன் யார் தடுத்தாலும் அவர் பண்ணிடுவாரு. சரி, நிஜமா வந்து என்னோட படங்களை வந்து சத்தம் போடாதல அப்புறம் மறுபடியும் ஒரு அண்ணன் ரோல், ஒரு நல்ல நிறைய பேருக்கு நிறைய தங்கைகள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அண்ணன் ரோல் ஒன்று பண்ணார். அதுல இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர் அண்ட் ஒரு கமிட்டட் ஆக்டர். ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயத்த பண்ணணுங்கிற ஒரு தீர்மானமும் தீர்வும் ஒரு வெறியும் இருக்கிற ஒரு ஆக்டர். எங்கேயோ ஒரு கட் ஃபீலிங்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து சூர்யாவை பார்த்தபோது என்ன தோணுச்சோ, அஜித்தை பார்த்தபோது என்ன தோணுச்சோ, அந்த மாதிரி நான் சொல்றேன், யூ டேக் இட் ஃப்ரம் மீ, ராகவ் வில் கோ பிளேசஸ்.